வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க இதில் கீ சம்மரியில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர் இன்னமும் இவங்களுக்கு ஹெட்விண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இன்னும் ஒரு அன்சர்டனிட்டி கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இவங்களுடைய ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸஸில் 9.2% இவங்களுடைய டோட்டல் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இவங்க கொடுத்துருக்குறாங்க. தென் சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்சியில் ஒரு 280 பாயிண்ட் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். மிச்ச தகவல்களை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 706ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 618ங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு 0.4 வருது. ரொம்ப லோ ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு தான் எடுக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது மாடரேட்லி ஹை இல்லாட்டி மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.2 இது வித்தின் த தியரிட்டிக் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். ஸோ இப்போ எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு மாறுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 0.78ங்கிறதுனால நார்மல் வாலாட்டாலிட்டி. இப்போ ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 10%க்கான க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்டர்லி ரெவென்யூக்கான தகவல் இல்லை. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா 17% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்டர்லிக்கான தகவல் இல்லை. இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு வரும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2024 செப்டம்பர் 2025 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 50.9% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 17.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ரெவென்யூவே குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 6 கோடி தான். ஆனால் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.1 அப்படிங்கிற லெவல்ல குறைஞ்சு 2 அப்படிங்கிற இபிஎஸ் இப்ப இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 9 இருக்கு. இது இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கக்கூடியது 50% கிட்டத்தட்ட 25,000 கோடியிலிருந்து 12,000 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்ம யோசிக்கணும். ஆனா இதுதானாக்க இதுக்கு முன்னாடிலாம் நிறைய அது மாதிரி நடந்திருக்கு. போன தடவை செப்டம்பர்ல பார்த்தோம்னா 25,000 கோடியிலேருந்து டிசம்பர் மாசத்துக்கு 4,000 கோடிக்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி 2023 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜூன் மாதம் 23,000 கோடி இருந்தது 17,000 கோடியா அடுத்து செப்டம்பர்ல குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2022லயும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 50% கிட்ட குறைஞ்சிருக்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இது இவங்களுக்கு ஒரு நார்மலான சைக்கிள்ல தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தகவல்களை நம்ம பேஸ் பண்ணி நமக்கு எம்எஃப் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சூழல்ல 0.09% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 18% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.03% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் 6.4ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 21.8ஆகவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 13.2ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 82.5, ஃபேர் பேஸ் 129, கரண்ட் பேஸ் 619, ஃபேர் பேஸ் கரண்ட் பேஸோட ரேஷியோ 4.7. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான். சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்சஸ், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் வெல் அஸ் இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸும் அதிரி புதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் இதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம்.
அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட ரெஃபரன்ஸ் இல்லை. எக்ஸ்போனன்ஷியல்ல இருக்கு, அது தனியா. பட் ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோல அந்த ரெஃபரன்ஸ் இல்லை. சப்போஸ் இந்த நிலையில இருந்து இவங்களுடைய பிசினஸ் ஸ்டாக்னேட் ஆகுது, அதே மாதிரி இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸும் வந்து குறையுது, டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னா 2.5 வரைக்கும் கூட ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோல கரெக்ஷனுக்கு வரலாம். அப்படி 2.5 வரைக்கும் வந்தா அப்படின்னு சொன்னா இவனுடைய பிரைஸுங்கிறது கன்வெர்ட் ஆகுது 324ங்கிற லெவலுக்கு கன்வெர்ட் ஆகுது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இதை வந்து அப்ரோச் பண்ணணுங்கிறது நம்முடைய பார்வை. நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் 9.10, அது ஆவரேஜ் பண்ணும்போது 2.8ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ். ஸோ இப்போ இது வந்து எக்ஸிட் ஆக போகிறது வந்து 2.3. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் 0.02 தான் வித்தியாசம். அதனால ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை உடைக்குமான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அடுத்த பார்ட் நம்ம பார்க்கும்போது Q2 காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கு, குமுலேட்டிவ் ஆவரேஜ் காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கு. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ்ல ஸ்லைட் டைமே வந்து ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும், ப்ரீவியஸ் குவார்டருடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு க்ரோத் மாதிரி காமிச்சிட்டு, அப்சைட் மூவ்மெண்ட் மாதிரி காமிச்சிட்டு, அங்கேருந்து கரெக்ஷனை கூட லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். அதனால இதில் என்ன மூவ்மெண்ட் வந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக நம்ம வந்து செய்யும்போது சரியா இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் பார்ப்போம். நான் இங்கே எடுத்திருக்கிறது R1 இருந்து R2 R3யோட மிட் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன். R1 406லேருந்து 412, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 494லேருந்து 501, R2 594லேருந்து 601, R2 R3யோட மிட் பாயிண்ட் 706லேருந்து 715. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே மேட்ச் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு கம்மி தான். அது ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை வேணால் கீழே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பார்க்குறோம். இவன் இப்போ R2ல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே லேசாக அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறா. நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்த மாதிரி. காரணம் என்னன்னா குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் கொஞ்சம் கூட இருக்கு, அதே மாதிரி Q2 காட்டிலும் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால ஒரு சின்ன அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான். அப்படி அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 637. ஸோ 637ங்கிறது நம்ம இங்கே மார்க் பண்ணிருக்கிறோம். இதை உடைப்பானாங்கிறது சந்தேகம் தான். இது என்ன 637னாக்கா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹை அண்ட் லோவோட ஆவரேஜை தான் நம்ம மிட் பாயிண்ட் தான் ஆவரேஜை தான் 637ன்னு போட்டிருக்கிறோம். இங்கே பார்த்தோம்னா 582 லோ, ஹைட் வந்து 693. ஸோ இப்போ இதோடைய ஆவரேஜ் தான் 637. இவன் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தா கூட இந்த ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டோட மிட் பாயிண்ட், ப்ரீவியஸ் குவார்டருடைய ரேஞ்சோட மிட் பாயிண்ட் வரைக்கும் தான் இவங்க வந்து மேக்சிமம் வந்து அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா அந்த இடத்த தொடர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து இவன் கீழே கரெக்ஷன் எடுக்கிறான்னாக்க 582 கீழே கட் பண்ணான்னா மிட் பாயிண்ட், அதாவது நமக்கு R1 R2ஓட மிட் பாயிண்டான 494லேருந்து 501 அப்படிங்கிற லெவலுக்கு இது வந்து அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்சைட் மூவ்மெண்ட் வாங்கி போடுறதா இருந்தாக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.